அன்பான மக்களே, இன்னைக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு. பயங்கர சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நவம்பர் 1 இருந்தே மகாநதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ 1, 2ன்னு அங்கே சென்னையில் ஷூட் பண்ணாங்க. இப்போ 3 வந்து கொடைக்கானல் ஷூட் கிளம்பிட்டாங்க. கொடைக்கானலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நைட் ஷூட் கூட இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு காவேரி, அதாவது லட்சுமி பிரியா வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அங்கிட்டு எடிட்டர் வந்து நம்ம கதிர் இருக்கார் இல்லையா, எடிட்டர், அவர் வந்து செம்ம அப்டேட்டுங்க. ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சிஸ்டர்ஸ் 3 பேருமே வந்து, அதாவது அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே வந்து கொடைக்கானல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் காலையிலே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் கொடுக்க முடியல. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவங்க காவேரி சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு காவேரி கிட்டேருந்து சூப்பர் அப்டேட், நான் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி கொடைக்கானலுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. சுவாமி, அதாவது விஜயும் போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் பயங்கரமான ஹைலைட்டு. வீக்காவும் இருக்காங்க, காவேரி மகாநதி ஃபேமிலியும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். கங்கா, யமுனா 2 பேருமே போகிறாங்க அப்படிங்கிறத நிவின்னு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போ எல்லா ஃபேமிலி மொத்தமாக வந்து தாத்தா பாட்டி தவிர்த்துட்டு மீதி எல்லாம் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வீடை யார் பேரில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய பாயிண்ட்டு. விஜய் நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க, கங்கா வந்து முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா, அதான் அது சம்மந்தமாக வந்து சீன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் காவேரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோ அழகு. நிறைய விஷயங்கள் இதில் பேசுகிறதுக்கு இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. எல்லாமே அதை பற்றி பேசலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த இடத்துல சுவாமி கிட்டேருந்து மட்டும் அப்டேட் வரல, லட்சுமி பிரியா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. சுவாமி, நிவின் இவங்கெல்லாம் வந்துட்டு தனியாக வேறு டீமாக போகிறாங்க. வேறு டீமாக அப்படின்னா வேறு காரில் போகிறாங்க அப்படிங்கிறது தான். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட்டாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எடிட்டர்கிட்ட இருந்து தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அவர்கிட்ட இருந்து வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சாரதா, அதாவது காவேரி பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அங்கே வந்து போவாங்க, போய் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த அப்டேட்டாக நமக்கு கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் மகாநதி, அதாவது கொடைக்கானலில் கொஞ்ச நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால பார்ப்போம் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும். சூப்பருங்க, கொடைக்கானல் போயிருக்காங்க, நல்ல விஷயந்தான், சூப்பரான விஷயம். அடுத்தடுத்த அப்டேட் கொடைக்கானலேருந்து உடனே வர்றதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். கொடைக்கானல் அந்த கிளைமேட் வந்து இந்த டைம் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் பக்கம் தானே, செம்மையாக இருக்கும். அதை போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் நம்ம மகாநதி டீம். அதை நம்ம அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி. மறுபடியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்து மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன். உடனே நீங்கள் பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து, சரிங்களா?